புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் 2023-24 கல்வியாண்டிற்கான மாபெரும் அறிவியல் கண்காட்சி உப்பளம் தொடக்கப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோயிலில் தை மாத பௌர்ணமி மற்றும் தைப்பூசத்தினை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் 2023-24 கல்வியாண்டிற்கான மாபெரும் அறிவியல் கண்காட்சி உப்பளம் தொடக்கப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. கண்காட்சிக்கு சிறப்பு அழைப்பாளர் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு கண்காட்சிகளை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். பள்ளி முதல்வர் அருள் ஆ. தேவதாஸ் விழாவிற்கு தலைமை தாங்கி வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த மாபெரும் அறிவியல் கண்காட்சியில் மெகா அறிவியல் படைப்புகள் 20 இடம்பெற்றிருந்தன. அறிவியல் கண்காட்சி பல்வேறு அரங்கங்கள் இடம்பெற்றிருந்தன. பிற அறிவியல் படைப்புகள் 250 இடம்பெற்றிருந்தன. அறிவியல் கண்காட்சியின் நடுவர்களாக பள்ளியின் முன்னாள் அறிவியல் விரிவுரையாளர்கள் விஸ்வகுமார், வின்சென்ட் ராஜ், ஜெரால்ட் ஆனந்த், சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த அறிவியல் படைப்புகளை தேர்வு செய்தனர். கண்காட்சி அரங்குகளை ஏராளமான மாணவர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் கண்டு களித்தனர். கண்காட்சி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. மாலை 5 மணியளவில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட கல்வி செயலர் திரு பீட்டர் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். இவ்விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் அருள் ஜான்பால் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறிவியல் துறை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோயிலில் தை மாத பௌர்ணமி மற்றும் தைப்பூசத்தினை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமி மற்றும் தைப்பூசத்தினை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா. லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் 300 சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தம்மன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ்குத்தப்பாக்கம் ஐயப்பன், ஞானக்கல்மேடு கண்ணன், ராஜாராம், நாராயணன், தேவராஜ், அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோயில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் மற்றும் திருக்குறள் சங்கமம் இணைந்து நடத்திய விழாவில் சிறந்த கல்வி சேவை மற்றும் சமூக சேவை புரிந்து வரும் பிரமுகர்களுக்கு வள்ளுவன் வாசகி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி திருக்குறள் சங்கமம் சார்பில் ஆண்டுதோறும் சமூகத்தில் சிறந்த சேவைகளை செய்து வருபவர்களையும் மாணவ மாணவிகளுக்கு சிறந்த கல்வினை வழங்கிடும் கல்வி நிறுவனங்களையும் பாராட்டி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருக்குறள் சங்கமம் சார்பில் சிறந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமூக சேவர்களின் பணியை பாராட்டி விருதுகள் வழங்கும் நிகழ்வு புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக துணை சபாநாயகர் ராஜவேலு, NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSG ஜெயபால், தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பல்வேறு சமூக சேவைகளை புரிந்து வரும் புதுச்சேரி மாநில பாஜக நகரமன்ற தலைவரும் நேஷனல் ஆங்கில பள்ளியின் ட்ரஸ்டருமான கிருஷ்ணராஜ் மற்றும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் வள்ளுவன் வாசகி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதே போன்று பல்வேறு சமூக சேவைகளை ஆற்றி வரும் ட்விலைட் ID சொல்யூஷன் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநரான முருகன் மற்றும் அந்நிறுவனத்தின் இயக்குநருமான ஜீவிதா தம்பதியருக்கு வள்ளுவன் வாசகி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் கிராமப்புற அளவில் மாபெரும் கல்வி சேவை புரிந்து வரும் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் மற்றும் பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி அவர்களுக்கும் வள்ளுவன் வாசகி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அவ்வரிசையில் அயராது சமூக சேவையாற்றி வரும் தாஸ் என்கின்ற கண்ணதாசன் அவர்களுக்கும் சேவை செம்மல் விருது வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த பள்ளி முதல்வர்கள், தாளாளர்கள், சமூக சேவகர்கள், நிறுவனங்களின் உரிமையாளர்கள் என பலரும் திரளாக தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்குறள் சங்கமத்தின் தலைவர் பால சொக்கநாதன் சிறப்பாக செய்திருந்தார்.
நமது புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்து சபாநாயகராகவும் முதலமைச்சராகவும் ஒன்றிய அமைச்சராகவும் ஜார்க்கண்ட் மற்றும் கேரள மாநில ஆளுநராகவும் சவுதி அரேபியாவின் இந்திய தூதராகவும் பதவிகள் வகித்து நமது மாநிலத்திற்கு புகழ் மற்றும் பெருமை சேர்த்த தேசிய தலைவர் மாண்புமிகு திரு MOH பாருக் மரைக்காயர் அவர்களின் நினைவு நாள் அன்னரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கியும் சிறப்பாக கீழ்கண்ட இடங்களில் கொண்டாடப்பட்டது. வெள்ளிக்கிழமை காலை நாவலர் பள்ளி சந்திப்பு நாவற்குளம் பகுதியிலும், ECR சாலை சந்திப்பு சிவாஜி சிலை அருகிலும், இடையாஞ்சாவடி சாலை சந்திப்பு நாகம்மன் கோயில் அருகிலும், மாத்தூர் ரோடு சந்திப்பு பெரிய காலாப்பட்டு பகுதியிலும், பிம்ஸ் ரோடு சந்திப்பு கணபதி செட்டிக்குளம் பகுதியிலும், ஜெயா திரையரங்கம் அருகில் ECR சாலை சந்திப்பிலும், ECR சாலை சின்ன காலாப்பட்டு பகுதியிலும், ECR சாலை பிள்ளைச்சாவடி பகுதியிலும் முன்னாள் அமைச்சர் திரு MOHF ஷாஜகான் அவர்கள் தலைமையில் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஏற்பாட்டின் பேரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உடன் மாநில, மாவட்ட, வட்டார மகளிர், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் 2023-24 கல்வியாண்டிற்கான மாபெரும் அறிவியல் கண்காட்சி உப்பளம் தொடக்கப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோயிலில் தை மாத பௌர்ணமி மற்றும் தைப்பூசத்தினை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது.